வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் டாபர் ரெட் டூத் பேஸ்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபர் ரெட் டூத் பேஸ்ட். இந்த டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மற்றும் மாடர்ன் சயின்ஸ் ரெண்டும் கலந்த ஒரு மிக்சிங் கலவையாக தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த டூத் பேஸ்ட்டில் 13 முக்கியமான மூலிகைகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லவங்கம், புதினா, இஞ்சி, பச்சை கற்பூரம், திப்பிலி, அப்புறம் தனியா விதைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லி ஒரு 13 வகையான மூலிகைகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். பல்வலி இருக்கிறவங்களுக்கு இந்த டூத் பேஸ்ட் வந்து பல்வலியை குணப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வாய் துர்நாற்றத்தை வந்து இந்த டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கிளியர் ஆகுதுன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும். அந்த மஞ்சளை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொஞ்சம் பிரைட்டாக மாற்றுறதுக்கு இந்த டூத் பேஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஈறுகளில் அங்கங்கே புண்ணு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைகளையும் இந்த டூத் பேஸ்ட் வந்து சரி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஈறுகளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வீக்கமாக இருக்கும், ரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த டாபர் ரெட் டூத் பேஸ்ட் வந்து சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பற்களில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணுது. குறிப்பாக இந்த டூத் பேஸ்ட்டை வந்து கோல்கேட், பெப்சோடன் போன்ற அந்த அலோபதிக் டூத் பேஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் வந்து இதில் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி பேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது அதோட கொஞ்சம் பெட்டர்னே சொல்லலாம். நம்ம ஹெல்த்துக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த பேஸ்ட் இருக்கிறதா எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த டூத் பேஸ்ட்டில் வந்து மெயினாக புதினா ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல் விளக்குனதுக்கப்புறம் நம்ம மவுத்து வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸாக வச்சுருக்கிறது யூஸ் ஆகுது. இதில் தோமர், பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனியா விதைகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லில் வந்து அங்கங்கே வீங்கிறது, அந்த ஈரோட அலர்ஜி இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சுந்தின்னு சொல்லி இஞ்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி என்ன பண்ணும், நம்ம வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ் போன்ற அந்த கிருமிகள்லாம் அழிக்கிறதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல்லு சொத்த பல்லு இருந்தால் அவங்களுக்குலாம் வலி ஏற்படும். அந்த வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் வந்து பயன்படுது இந்த பேஸ்ட்டில். அப்புறம் பிப்பாலின்னு சொல்லக்கூடிய திப்பிலி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த திப்பிலியில் பார்த்தீங்கன்னா பைபரைன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜைம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயில் ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சையோட ஆக்டிவிட்டியெல்லாம் இது குறைச்சி அதை கிளியர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மவுத்தை வந்து ஒரு சுகாதாரமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த திப்பிலி வந்து பயன்படுது. அதே மாதிரி இதில் கெய்ரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா ஈறுகளில் ஏற்படும் ரத்த கசிவு வந்து தடுக்குது. வாயில் வந்து புண்கள், அந்த கொதிப்புகள் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாலும் அதை சரி செய்யுது. மெயினாக இதில் வந்து கிராம்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா ஈறுல ஏற்படுற அந்த அலர்ஜிகளை வந்து தடுத்து அந்த ஈர்களுக்கும் பல்லுக்கும் இடையில இருக்க அந்த துவாரங்களை வந்து அடைக்குது. அதனால பல்லு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அது இல்லாமல் சொத்த பல்லு போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதில் இருக்கிற கிருமிகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. மேலும் அந்த சொத்த பல்லு வந்து பெருசாகிறத இது வந்து தடுக்குது. இந்த மாதிரி முக்கியமான பெனிஃபிட்ஸ்லாம் இந்த பேஸ்ட்டில் இருக்குது. என்ன கேட்டால் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணுறத விட வீட்லேயே நீங்கள் லவங்கம், பட்டை, லவங்கம், சுக்கு, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் அரைச்சி இந்த மூலிகையெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் அதை ஒரு பல்பொடியாக நார்மல் ப்ரஷ்ஷில் நீங்கள் அதை பல்லை வந்து க்ளீன் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணவே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி, கருவேலங்குச்சி, ஆலங்குச்சி இந்த மாதிரி குச்சிகள் விளக்குனீங்களா பல்லு வந்து கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரி, இந்த பேஸ்ட்டில் இவ்வளோ பயன்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக காலை, மாலை இருவேளையுமே நம்ம பல்லு விளக்கணும். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம பல் துலக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பல் துலக்கிறது முக்கியம். ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா அந்த பற்களில் வந்து அங்கங்கே படிஞ்சிருக்கும். நாம நைட் வந்து தூங்கும்போது அந்த சாப்பிட்ட மீதி பல்லில் ஒட்டிட்டு இருக்கிற அந்த உணவுகள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லை வந்து டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி வாயு துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதனால நைட்டே ஒரு தடவை நீங்கள் பல்லை வந்து விளக்கிட்டீங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து விளக்கும்போது உங்களுக்கு பல் ஈஸியாக க்ளீன் ஆயிரும். உங்கள் பற்களுக்கு எந்த சேதாரமும் வராமல் இருக்கும். பற்சொத்தை போன்ற பிரச்சனைகள் இருந்தும் தப்பிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.